வணக்கம். கொஞ்சம் பர்சனல் வேலைகள்ல பிஸியா இருந்ததுனால vlogs போட முடியல, மன்னிக்கணும். கொஞ்ச நாளாவே இந்த டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஹோம் சீசன் வித் லவ் சகோதரி அபியோட வீடியோஸ் நான் ரெகுலரா பாப்பேன். இப்போன்னு இல்ல, கடந்த சில வருடங்களாவே அவங்களுடைய மகாலய அமாவாசை vlog பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட் என் கண்ணுல பட்டுச்சு. நிஜமாவே நாம 2025ல தான் இருக்கோமான்னு எனக்கு சந்தேகம் ஏற்பட்ட பல தருணங்கள்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தீர்மானிப்பது ஒரு ஆண் இருக்கிறதும் இல்லாம போகிறதும் வச்சுதான். கணவனை இழந்த மனைவி கிட்ட அமாவாசை பூஜை செய்ய சொல்ற சொசைட்டி இது போன்ற அட்வைஸ்லாம் ஏன் மனைவியை இழந்த கணவனுக்கு தரதே இல்ல? தலை தேவசம்க்கு முன்னாடி அமாவாசை பூஜை தேவையில்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அந்த ஆர்குமெண்ட்குள்ளேயே நான் போகல. சகோதரி அபி அவங்க லைஃப்ல மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வரலனாலும் அதை தாங்கிக்கிட்டு தன் பிள்ளைகளுக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. வீடு மாத்தி புது ஊருக்கு வந்து அங்க பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு தாயா அவங்க பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அவங்க கணவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் இப்ப அவங்களே தனியா கான்பிடென்ட்டா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படாத அவங்க கணவருடைய ஆன்மா அமாவாசை அன்னைக்கு அவரோட போட்டோ வச்சு பூ போட்டு விளக்கேத்தி படையல் போட்டு டிங்கு டிங்குன்னு மணி ஆட்டினா மட்டும் சந்தோஷப்பட்டுடுமா? கணவர் இருந்துட்டா பொண்ணு தாலி மெட்டி போடக்கூடாது, மஞ்சள் குங்குமம் பூ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொசைட்டி இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப தூங்க கூட கூடாதுன்னு சொல்லுது. ஒரு ப்ரோக்ரசிவ் திங்கிங் இந்த சொசைட்டிக்கு வந்தா மாதிரியே எனக்கு தெரியல. பெண் சிங்கிளா இருந்தா ஓய்வெடுக்க கூட நாள் கிழமை திதி நட்சத்திரம்லாம் பார்க்கணும் போல. கமெண்ட் செக்ஷன் ஓபனா இருந்தா எது வேணும்னாலும் சொல்ல வேண்டியது. அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு லைக் போடவும் சில ஜென்மங்கள் இருக்கு பாருங்க. எத்தனையோ விதங்கள்ல இது போன்ற பெண்களுக்கு நாம மோட்டிவேஷன், தைரியம் அண்ட் சப்போர்ட் வழங்கலாம். அதெல்லாம் செய்யாம இது மாதிரி வெட்டி அட்வைஸ் தர வேண்டியது. அமாவாசை பூஜை பண்ணாதான் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்குமா? இப்ப பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வழங்கி அவங்க லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணா அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்காதா? எப்பதான் இந்த கண்ணோட்டம் மாறுமோ தெரியல. இந்த vlogல நான் போட்டிருக்கிற கோஆர்ட் செட்டை நிலவின் சாரல் ஃபேஷன் என்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். 2 கோஆர்ட் செட் எது நீங்க வாங்கினாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் தயாராகுது. எல்லாமே பிரீமியர் ஜெய்ப்பூர் காட்டன். ரேயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு குர்தீஸ் வேணும்னாலும் இவங்க கிட்ட கிடைக்கும். 4 டாப்ஸ் அதாவது குர்தீஸ் இவங்க கிட்ட 999 ரூபீஸ்க்கு வாங்கலாம். அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு. வெறும் 999 ரூபீஸ்க்கு 3 ஆவாசா பிராண்டட் குர்தீஸ் சேல் பண்றாங்க. கோஆர்ட்ஸ், ஷார்ட் டாப், பெப்ளம் டாப்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபிளான காஸ்ட்ல நிலவின் சாரல் ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நீங்க நம்பி வாங்கலாம். பேஜ் டாக் பண்ற உங்க தேவை அண்ட் பட்ஜெட்க்கு தகுந்தாற் போல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பை.